ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பயங்கரமான டே, ஒரு பிக் டேன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் சேர்ந்து பிக்னிக் போக போறோம். இதெல்லாம் தமிழ் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து இந்த மாதிரி சம்மர் சீசன்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்லக் மாதிரி சமைச்சிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சில கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்து அந்த மாதிரி கேதர் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே இந்தியாலாம் மிஸ் பண்றோம் இல்லையா? ஸோ நாங்க இங்க எல்லாருமே வந்து ஒரே ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாம் ரொம்ப அட்டாச்சா இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் தான் இப்போ நடக்க போகுது. எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு வர்றதுனால ஸோ நம்மள வந்து என்ன கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னா, சிக்கன் 65 மாதிரி இல்ல ட்ரை சிக்கன் ஏதாவது கொண்டு வாங்க அப்படி சொன்னாங்க. காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு இதெல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் இது பண்ணி கழுவி எடுத்து நம்ம ஒரு சிக்கன் லாலிபாப் மாதிரி, அதாவது ட்ரம் ஸ்டிக் சிக்கன் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால வந்து காலையிலே எந்திரிச்சு ஒரு 10 கிலோ சிக்கன் இருக்கும் அது. ஸோ எல்லாம் காலையிலே எந்திரிச்சு கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டா டயத்துக்கு அங்க நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஆக்சுவலா லஞ்ச் தான், ஆனாலும் நம்ம ஒரு 11 o'clock எல்லாரும் கேதர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால காலை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால டைம் ஆகும். அதனால சீக்கிரமா எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு இங்க நம்மளுக்கு பெரிய பாத்திரமும் ஒன்றும் இல்லை. இவ்வளோ 10 கிலோ சிக்கனை வந்து கழுவி எடுத்து அதுக்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்றதுக்கு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் இங்க அவ்வளவா இருக்காது. வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. பட் எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க மாட்டோம். அதனால இப்போ வந்து இந்த மசாலா போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஒரு 2-3 பாத்திரத்துல செப்பரேட் பண்ணி அந்த சிக்கன் எல்லாம் வச்சு அது உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் ஊத்தி அப்புறம் வந்து மசாலா பொடி, இந்த சிக்கன் 65 பொடிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொஞ்சோண்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருந்தாதான் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல லைக் மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டு சிக்கன் 65 எல்லாம் இருக்காது. ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலண்டா இது பண்ணணும், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதை மாத்தி அதை மாத்தி ஊத்தி ஒரு வழியா கொண்டு வரணும். It's all of them in clear baskets. என்ன பாஸ்கெட்? Clear. அதான் வேணும். எப்படிதான் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வந்து அவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கூட அந்த மெஷர்மெண்ட் கான்சியஸே இல்லை. இவ்வளோ 10 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ மைதா போடணும், எவ்வளோ ரைஸ் ஃபிளவர் போடணும், எவ்வளோ வந்து சிக்கன் 65 மசாலா போடணும், உப்பு போடணும், இல்ல தயிர் போடணும், இதெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு. நானே ஒரு குத்து மதிப்பா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு கால்குலேஷன்ல ஒரு 2-3 டப்பாவா பிரிச்சு மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா போட்டு சிக்கனை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் கேசரி பவுடர் அண்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ட் ஆஃப் த டே எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நம்ம செய்யறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ்ல சாமியை கும்பிட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. எல்லாமே புது பேக்கெட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாக் நம்ம வீட்டில் இல்லை. ஸோ எல்லாமே பெப்பர் பவுடர்ல இருந்து சிக்கன் 65 பவுடர்ல இருந்து எல்லாமே புது ஸ்டாக் தான் வாங்கியிருந்தேன். அதனால என்னன்னா இப்படி பொடியெல்லாம் போடுறதுனால மூக்கில் ஏறிட்டு மூக்கு வேற அடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி செய்யறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அந்தான்னு பார்த்தா வெளியில பார்த்தா விடிஞ்சே போயிடுச்சு. மணி 7 ஆயிடுச்சு. இன்னும் நாங்க வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணவே ஆரம்பிக்கல. இன்னும் மசாலா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து அந்த ஸ்கின் பீல் பண்றது அதுக்கே டைம் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணி எடுத்து எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள அதுக்குள்ளேயும் விடிஞ்சே போயிடுச்சு.
கொஞ்சோண்டு சிக்கன் broth தான் ஆட் பண்ணியிருந்தேன். இங்க பெரிய பெரிய டெட்ரா பேக்கெட்ஸ்ல அது கிடைக்கும். நம்ம ஊர்லயும் அதெல்லாம் கிடைக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆட் பண்றதுனால அந்த KFC சிக்கனு இல்ல ஒரு மெக்டி சிக்கனோட ஸ்மெல்லு வந்து கையில எடுத்தோடனே வரும். ஸோ பிள்ளைங்க வந்து கொஞ்சம் குட்டி பசங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் தண்ணி ஊத்தாம இந்த சிக்கன் broth-அ மட்டும் போட்டு அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணினேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கழுவி எடுத்து தர்றதுக்கு, இந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி இது பண்றதுக்கு, அண்ட் மசாலாவோட மெஷர்மெண்ட், உப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. வேற யாரையும் நம்ம ஹெல்ப்புக்கு இங்க கூப்பிட முடியாது. எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னதுன்னா அவங்கவுங்க ஒரு டிஷ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கே ஹெல்ப் தேவைப்படும். அந்த இதுல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் டைம் ஆயிடுச்சு, மணி 9 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்ம கிளம்பணும். 2 அடுப்பு வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாதான் நம்ம கரெக்டான டயத்துக்கு கிளம்ப முடியும். ஸோ ஆயில்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டா எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இடையில நம்ம கிளம்பணும் வேற. அண்ட் நான் தான் அங்கே இன்சார்ஜ். ஸோ கேம்ஸ் எல்லாம் வேற ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. கேம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு சில பொருள்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி. இன்னும் எதுவும் மறந்துடாம வேற எடுத்து வைக்கணும். ஸோ டக்குன்னு நம்ம வந்து இந்த பேஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ணிடலாம், நான் ஃப்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவர் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா வேற ஆயிடுச்சு. முடியுமா? அத்தனை பேருக்கும் எத்தனை 150 பேர் சொன்னாங்க. பட் அத்தனை பேருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பீஸ்னாவது வந்துடுமா, அவ்வளோ மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில வேற என் பொண்ணு வந்து எந்த ட்ரெஸ் போட, இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர கொஸ்டின்ஸ். இது கூட கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. நல்ல ஃபேன்சியா வேர் பண்ணிக்கமா. ஓகே, தட்ஸ் நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு கேக்குற என்கிட்ட? Yeah, please don't ask me. If you do not want to take my decision or suggestion, please don't ask me. அவ்வளவுதான், ரெடி பண்ணிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதான். ஃப்ரை பண்றத வீடியோ எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்ட்டியில சந்திக்கலாம். பிக்னிக் பார்ட்டியில நம்ம சந்திக்கலாம். Thank you for watching. Keep watching for the picnic vlog. Thank you.